ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் மேரேஜ் பண்ண பொண்டாட்டியை எப்படியெல்லாம் புருஷங்காரன் ஏமாத்துறான், அதுக்கப்புறமா பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு எப்படி ரியாக்ட் பண்ணுறா, அவங்களுக்கு நடுவில் என்னென்னலாம் பிரச்சனை வந்தது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினுக்கு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து என்கி. இவ வந்துட்டு ஒரு கம்பெனில செக்ரட்டரியா வேலை செஞ்சிட்டு இருக்கா. அந்த கம்பெனியோட சிஇஓவை தான் சீக்கிரட்டா இவ கல்யாணம் பண்ணிருக்கா. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா லவ் பண்ணி லவரோட அம்மா ஒத்துக்கல அப்படின்ற காரணத்துக்காக இவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, அவங்க புருஷங்காரன் கேட்டதுனால சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணி ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆன விஷயம் மட்டும் யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க புருஷங்காரனோட அம்மாக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அது எல்லாத்தையும் விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, 6 வருஷம் லவ் பண்ணி ஒருத்தனை வந்து எல்லாரையும் எதிர்த்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுக்கு அவன் புருஷங்காரனே துரோகம் பண்றான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா எவ்வளவு அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ ஹீரோயின் இருக்கா. இவன் தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். இவன் தான் ஹீரோயினோட சிஇஓ. இவனோட பேர் வந்து ஹான். கதவை தட்டிட்டு இவ ஒரு ஃபைல்ல சைன் வாங்கறதுக்காக உள்ள வரா. அவ வேலையும் முடிச்சிடறா. ஆனா இவளுக்கு நல்லாவே தெரியும் உள்ள ஒரு பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கான்றது. மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டேனேடான்ற மாதிரி பொண்ணை ஒளிச்சு வைக்க தெரிஞ்ச அவனுக்கு அவ போட்டுட்டு வந்த ஷூவை ஒழுங்கா ஒளிச்சு வைக்க தெரியல. ஹீரோயினுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் பாக்குறா. இருந்தாலும் அவ எதுவுமே பேசாம சைலண்டா அங்கிருந்து வெளியில போறா. பதட்டத்துல அவன் அவசரமா வந்து சைன் போட்டான் இல்லையா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க, டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல தான் ஹீரோயின் சைன் வாங்கியிருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 நாளுக்கு கோர்ட்ல டைம் கொடுப்பாங்க. அதாவது இவளோ இல்ல அவரோ வந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகும். அந்த 30 நாள் வரைக்கும் இவனுக்கு இந்த விஷயமே தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இப்பதான் பழைய விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க அம்மாக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்ப ஹீரோயினை பாக்குறதுக்காக அவங்க ஒரு நாள் வந்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த பொண்ணு நீ கிடையாது, எங்களுக்கு வந்து கௌரவமே இல்லாம போயிடும் உன்னை மருமகளா கூட்டிட்டு போனா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என் பையன் அப்படியே விழுந்து விழுந்து உன்னை கவனிச்சுக்கிறான், உனக்காக எல்லாமே செய்யறான் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவனுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஏத்த மாதிரி வேற ஒரு பொண்ணை பார்த்தா எப்பனாலும் அவன் உன்னை விட்டுட்டு போயிடுவான். இதை நீ எழுதி வச்சுக்கோ. அது மட்டும் உன் லைஃப்ல நடக்கல அப்படின்னா நான் என் பேரையே மாத்திக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை மெசேஜ் அனுப்பி உன்னை பார்க்கணும் கொஞ்சம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவங்கள பாக்கிறதுக்காக போயிடுறா. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனதெல்லாம் ஆச்சு, இவ்வளவு நாள் ஏதோ நீங்க வந்துட்டு ஒன்னா வாழ்ந்துட்டு போனீங்க, அவனுக்கும் இப்போ உன்னை போர் அடிச்சிருக்கோம், உனக்கும் அவனை போர் அடிச்சிருக்கோம், அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சீக்கிரமா அவனை டிவோர்ஸ் பண்ணிடு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அவனை நீ டிவோர்ஸ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு நான் 1 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செட்டில்மெண்ட் பேசுறாங்க. ஹீரோயினும் அவ்வளவுதானே, ஆல்ரெடி நம்ம தான் சைன் வாங்கிட்டோமேன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டி ஓகேன்னு சொல்லிடுறா. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இவ்வளவு சீக்கிரம் ஓகே சொல்லுவ அப்படின்னு கேட்கும் போது, ஆமா ஆல்ரெடி நீங்க உங்க பையனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்து வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானே வந்து என்கிட்ட பேசுறீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றா. மறுநாள் புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, காஸ்ட்லியான நகையெல்லாம் வாங்கி ஹீரோயினுக்கு கிஃப்டா கொடுத்து அனுப்புறான். அதுவும் செக்ரட்டரி கிட்ட கொடுத்து அனுப்புறான். ஆக்சுவலா வந்து இவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட மும்மரமா சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. ஆனா ஹீரோயினுக்கு அவன் ஒரு பொண்ணு கூட சுத்துறான்றது தெரியும், இவளுக்கு தெரியும்ன்றது அவனுக்கு தெரியாது இல்ல. புருஷங்காரன் ரொம்ப பெரிய பணக்காரன், அதனால எக்கச்சக்கமா ஹீரோயினுக்கு நகைங்கெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பான். அதை எல்லாத்தையும் வந்து சேல்ல போடுறா. சேல்ல போட்டுட்டு அதை சேரிட்டி ஒர்க்குக்காக அந்த காசெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றா. வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிங்க்கு போறா. பார்க்கிங்ல பார்த்தா புருஷங்காரனோட கார் போகுது. புருஷங்காரன் கூடியே வந்துட்டு அவனோட கள்ள காதலியும் கார்ல இருக்கா. இது எல்லாமே ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. ஒருத்தரை நமக்கு சுத்தமாவே பிடிக்காம போயிடுச்சு, அவங்கள அடிமட்டமா நம்ம வெறுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலுமே நமக்கு கவலையே இருக்காது இல்லையா. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் ஹீரோயின் இப்ப வந்துட்டா. புருஷங்காரனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து டவுட் வர ஆரம்பிச்சிச்சு, ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிதான் யோசிக்கிறான். அதனால இவகிட்ட வந்து என்ன கதை விடுறான் அப்படின்னு பார்த்தா, நான் என்ன பண்ண முடியும், என்னோட பிசினஸ் பார்ட்னரோட தங்கச்சி ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா, வேற வழியே இல்ல, அவன் என்ன அவளை பாத்துக்க சொல்லியிருக்கான், அதனாலதான் நான் அவ கூடயே எந்நேரமும் வந்துட்டு போக வேண்டியதா இருக்கு,
அவளுக்கு பிசினஸ் கத்து கொடுக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, அதனால என்ன இருக்கு, எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்படி இல்லம்மா, நான் வந்துட்டு எதா இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் சிம்பிளா என்ன சொல்றா அப்படின்னா, நீ யார் கூட வேணாலும் இரு, யார் கூட வேணாலும் சுத்து, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? தயவு செஞ்சு நான் கேட்கறது உனக்கு ஒண்ணுதான், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றா. செமைய கடுப்பான புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அப்படியே அவ கழுத்தை பிடிச்சி அழுத்துறான். நீ கனவுல கூட நினைச்சே பார்க்க முடியாது, என்ன விட்டுட்டு போலாம் அப்படின்றத நீ என்னைக்குமே நினைச்சு பார்க்க கூடாது. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, நான் அந்த செவப்பட்டியில போகும்போது கூட உன்னை கூட்டிட்டு தான் போவேன், நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது, புரியுதா? இனிமே இன்னொரு வார்த்தை இந்த மாதிரி பேசுன என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு மிரட்டிட்டு போறான். இப்பதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் எப்படி தெரிய வந்தது அப்படின்றதையும் காட்டுறாங்க. ஒரு நாள் ஷர்ட்ல வந்துட்டு லிப்ஸ்டிக்கார இருந்திருக்கும், இன்னொரு நாள் நடுராத்திரி மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜை ஹீரோயின் எடுத்து படிக்கும் போதுதான், இன்னைக்கு உன் கூட இருந்தது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஹாப்பியா இருந்ததே இல்லை, உன் ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரொம்ப ரொமான்டிக்கா மெசேஜஸ் வந்துருக்கும். அதை வச்சுதான் ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிருப்பா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி லாயரா இருப்பா, அவ தான் வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு நல்ல ஒரு அபார்ட்மெண்ட் வேணும், நான் வாங்க போறேன், உடனே எனக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு கேக்குறா. அதே நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து புருஷங்காரன் வீட்டுல இல்லாத நேரம் பேக்கிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவ தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சிடுறா. ஒரு மொத்தமா பண்ணாதானே அவனுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா தெரியாது இல்லையா, அதனாலதான் இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கா அவ. அன்னைக்கு நைட்டே வந்து காலேஜ் ரீயூனியன் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. அவ வரும்போதே வந்து அவளை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, காலேஜ் டேஸ்ல 2 பேரும் லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தாங்க, இப்ப வந்துட்டு ஹானை கூப்பிட்டா அவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட வரேன்னு சொன்னான். அப்பனா இவளை அவன் கழட்டி விட்டுட்டான் போல. 2 பேரும் என்ன மாதிரி லவ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, இப்ப இவ ஃப்ரீ ஆயிட்டா அப்படின்னா எனக்கு இவ மேல ரொம்ப நாளா கண்ணா இருக்கு, நான் எப்படியாவது இவளை கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு செம்மையா ஆத்திரம் வருது. ஹீரோயினை பார்த்த உடனேயே எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. பின்னாடியே ஹானும் கள்ளக்காதலியும் வந்துகிட்டு இருக்காங்க. இவளோட பேரு வந்து ஜியோ. இவளை எல்லாரும் பார்த்த உடனே பரவாயில்ல, இவன் சின்ன பொண்ணா புடிச்சிட்டான் போல, அதனாலதான் இவளை கழட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இவங்க உன்னோட செக்ரட்டரி தானே, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க, இவங்களும் உன்னோட காலேஜ்ல படிச்சவங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே ஹான் அப்படியே சைலண்டா இருக்கான். ஏன்னா வந்துட்டு கல்யாணம் பண்ணது ரொம்ப சில பேருக்கு தான் தெரியும், இவளுக்கும் தெரியாது. கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க சரக்கு எடுத்து புருஷங்கார முகஞ்சிலேயே ஊத்தி விட்டுடுறா. ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயினும் மரியாதையா என்னை விடுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவன் கேக்குற மாதிரி இல்ல. இப்பதான் முறையா வந்துட்டு நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இவனோட பேரு வந்து கோஷன். இவனுமே வந்து சாதாரண ஆள் இல்ல, இவனுமே பெரிய பணக்காரன் தான், ஒரு பெரிய கம்பெனியோட CEO தான். இவன் தலைகீழ தொங்க விட்டு தூக்கிட்டு போறத பாக்குறான். இருந்தாலும் அவன் எதுவுமே பேசல. அவங்களுக்குள்ள பிரச்சனை போல, நம்ம எதுவும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லி சைலண்டா இருக்கான். ஹீரோயினும் இவனை பார்த்தபடியே இங்க போறா. வருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவ, மரியாதையா வீட்டுக்கு வா, இனிமே நீ இங்க இருக்க தேவையில்ல, யாரை கேட்டு நைட்டு நீ பார்ட்டிக்கு வந்த, என்கிட்ட கேட்டியா, என்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம சாட்டர்டே சண்டே வந்துட்டு பீச் ரெசார்ட் போலாம், நம்ம 2 பேர் மட்டும் தனியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதுக்கும் சரி அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்தா வேற யாரும் இல்ல, அவ தான் கூப்பிடுறா. அதனால அவகிட்ட நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். உடனே ஹீரோயின் கிட்ட நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறான். அதுக்கும் ஹீரோயின் எதுவுமே பேசாம சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா ஹீரோயினுக்கு தான் இவனை பத்தின கவலையே இல்லாம போயிடுச்சு இல்லையா. வெளியில போன புருஷன்கார கொஞ்ச நேரத்திலேயே ஃபோன் பண்ணி, நான் ஒரு ட்ரிப்புக்கு போறேன், பிசினஸ் ட்ரிப்பா போறேன், 2 நாள் ஆகும் நான் வர்றதுக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கும் ஹீரோயின் சரி அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்திலேயே மாமியார்காரி கால் பண்றா. கால் பண்ணிட்டு, நீ வந்துட்டு நேரம் கிளம்பி என் வீட்டுக்கு வா, நீ $1 பில்லியன் பணம் கேட்ட இல்லையா, அந்த செட்டில்மெண்ட் என்ன ஏதுன்னு பார்த்து அது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அங்க போய் நிக்கும் போதுதான் தெரிய வருது, புருஷங்காரனும் கள்ளக்காதலியும் வந்துட்டு மாமியார் வீட்டுலதான் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவன் பிசினஸ் ட்ரிப் போறேன்னு தானே சொன்னா, ஆனா இங்கதான் வந்திருக்கா இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக.
அம்மாக்காரி புள்ளைய பத்தி எல்லாமே தெரிஞ்சுதா, வேணும்னே தான் போட்டு கொடுத்துருக்கா. ஹீரோயின் வந்த உடனே, ஹீரோயினை பார்த்த உடனே புருஷன்காரனுக்கு அவ்வளவுதான், கண்ணு மொழி வெளியில ஓடி வந்துடும் போல உருண்டு. ஆனா அந்த டைமுக்கு மத்த எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னா, ஹீரோயினை செக்ரட்டரி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அம்மாக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் கூட இவனுக்கு தெரியாது. ஆனா இப்பதான் ஒரு விஷயம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாம் பேசுறத வச்சு புரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, அம்மாக்காரிக்கு தெரியும். அம்மாக்காரிக்கு தெரிஞ்ச உடனே இந்த ஜியா இருக்கா இல்லையா, அவளுக்குமே வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்கா. அவளுக்குமே தெரிஞ்சுதான் இருக்கு. ஆனா வேணும்னே செக்ரட்டரி செக்ரட்டரின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இவங்க 2 பேரும் பேசுறத வச்சு நல்லாவே புரிஞ்சிடுது. விடாம கையை புடிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா இந்த ஜியோ. இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. ஐயோ, இவ வேற கையை விட மாட்டாளே, இவ வேற பாத்துக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இதெல்லாம் விளையாட தெரியுமா, வாங்க விளையாடலாம், என் கூட விளையாடுங்க ஒரு கேம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூப்பிடுறா. ஹீரோயினும் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றா. ஆனா ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டெப்லயே ஹீரோயின் வந்து அவளை தோக்கடிக்கிற மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு வாட்டியும் கழிச்சு விட்டுறா ஆட்டத்தை. கிட்டத்தட்ட இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா கண்டினியூவா. ஹீரோயினும் விடாம வந்து ஒரு வாட்டியும் ட்ரை பண்றாளா. புருஷக்காரனே கையை பிடிச்சிடறான். போதும், இதுக்கு மேல நீங்க கேம் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதானே, ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அவ போறா அப்படின்னு உடனே புருஷன்காரனும் வேகமா பின்னாடியே போறான். போக விட்டுருவாங்களா என்ன, செக்யூரிட்டி தானே, அவளுக்காக எதுக்காக நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, அவ போனாலும் நாளைக்கு வேலைக்கு வரதானே போறா அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. ஆனா அம்மா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, எமோஷனலா பிளாக்மெயில் பண்றாங்க. நீ செக்ரட்டரி பின்னாடி போயிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, என் சொத்து எல்லாத்தையும் வந்துட்டு நான் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்படி மர மாதிரி நின்னுறான். சொத்துன்ன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப நேரமா ஹீரோயினுக்கு இவன் போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் எடுக்க மாட்டா. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. 1 பில்லியன் கிடையாது, இதுக்கப்புறம் 1.5 பில்லியன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்க பையனை நான் டிவோர்ஸ் பண்ணுவேன், இல்லைன்னா நான் உங்க பையன் வாழ்க்கையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், அதை படிச்ச உடனே அவங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துருது. ஹீரோயின் பயங்கர டென்ஷன்ல கார் ஓட்டிக்கிட்டு போறா இல்லையா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவளாவே ஒரு கார்ல போய் முட்டிடுறா. இறங்கி பார்க்கும் போது 2 காருக்குமே கொஞ்சம் டேமேஜ் அதிகமா தான் இருக்கு. நம்ம ஹீரோவோட கார் தான் அது. அப்ப டிரைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, சார் நீங்க முக்கியமான மீட்டிங்க்கு போறீங்க, இந்த விஷயத்த நான் பார்த்து பேசி முடிச்சிட்டு வரேன், உங்களுக்கு நான் வேற ஒரு காருக்கு கால் பண்ணிருக்கேன், அந்த கார்ல நீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. கிளம்பும் போதுதான் ஹீரோ வந்து ஹீரோயினோட கார் அப்படின்றதே பாக்குறான். ஆனா அவனுக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால போயே ஆகணும். அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவன் மழையில நினைஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவனோட கோட்டை கழட்டி கொடுத்துட்டு போறான். ஹீரோ ஹீரோயினை பாத்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயினும் பாக்குறா. புருஷன்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு வந்துடுறான். இன்னமும் ஹீரோயின் இங்க வீட்டுக்கு வரவே இல்லை, அவன் ஒரு போன் கால் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லி இவனுக்கு படப்படப்பா இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்ற விஷயத்த அவனோட செக்ரட்டரி அவனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. வேகமா ஓடி வரான். அவர் யாரு, உங்க பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இவர் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்றாளா. அவனுக்கு செம்ம இன்சல்ட்டிங் ஆயிடுது. அவளோட புருஷன், அவளுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க டாக்டர், அவ நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு படப்படப்பா கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான், நான் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு இவன் வீட்டுக்கு போற ஐடியாவே இல்ல. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்க போறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் விடுற மதியம் இல்ல, நீ என் கூட தான் வரணும், நீ எப்படி வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவ அப்படின்னு சொல்றா. அப்பதான் நோட் பண்றான், யாரோட கோட் இது, யாரோட கோட்டை நீ போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் நக்கல் பண்ற மாதிரி என்னோட புது பாய் ஃப்ரெண்ட் இதுன்னு சொல்றா. அவ்வளவுதான், அந்த கோட்டை கடா சேர்றான் தூக்கி கீழே. அங்க இருந்து அவளை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். என்னதான் இருந்தாலும் அவ்வளவு காஸ்ட்லியான கோட்டை தானே அவன் கொடுத்துட்டு போனான். அந்த டைமுக்கு வந்துட்டு இவங்க அசால்ட்டா அதை தூக்கி கடாசிட்டாங்கன்னா எப்படி. அதனால இவ என்ன பண்றா அப்படின்னா, நம்ம நல்ல ஒரு கோட்டை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவருக்கு மெசேஜ் பண்ணி அவரோட மெஷர்மெண்ட் மட்டும் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்றா. இவன் வந்து விழுந்து புருஷன்கார இப்ப கவனிச்சுக்கிறான். ஆனா ஹீரோயினுக்கு அவன் வந்து ட்ரிப்பு போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தான் இல்லையா, நேர்லயும் பார்த்துட்டா. இப்பவும் கோவத்தை காட்டாம இருக்க முடியாது இல்லையா, கோவத்தை காட்டுறா. எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றா. இது பாரு, உண்மையாவே எனக்கு அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் வந்து வெறும் பிசினஸ்க்காக மட்டும்தான் நான் அவ கூட இருக்கேன், நான் பிசினஸை பார்த்துக்கிட்டேன்னா மட்டும்தான் அவங்க அண்ணன் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவான், தயவு செஞ்சு வந்து நீ தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கொஞ்ச நேரத்துல கள்ளக்காதலிக்கிட்ட இருந்து போன் வந்துடுதா. வந்த உடனே இவனும் அலைஞ்சுக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் வந்து ஹீரோயின் என்ன பண்றானா, தேவையில்லாத பொருள், இவளோட ஞாபகங்கள், இவங்க லவ் பண்ணும் போது இவன் எழுதின லெட்டர்ஸ்,
கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கா. அவனும் அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஒரு செகண்டாவது அவன் திரும்பி பார்த்து நீ என்ன பண்றேன்னு கேட்பானா அப்படின்னு இவன் எதிர்பார்க்கறா. ஆனா அவன் திரும்பியே பார்க்காம அவ கூட ரொமான்டிக்கா சேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜாலியா. கல்யாண போட்டோ வரைக்கும் எல்லாத்தையும் அவன் எரிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் அவன் திரும்பி கேட்கிறான், என்னத்தெல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது தேவையில்லாத விஷயங்கள் தான் எரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. ஆஃபீஸ்க்கு கிளம்புற என் கூட நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா. இல்ல இனிமே நான் வேலை செய்ய போறதா இல்ல, நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ எதுக்காக நீ ரிசைன் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் அப்படின்னா இவ்வளோ நாளுமே இவனோட ப்ராஜெக்ட் நல்லபடியா போறதுக்கு காரணமே நம்ம ஹீரோயின் தான். இவன் நல்லா ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான், இவன் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ ரிசைன்லாம் பண்ணக்கூடாது, எதுக்காக நீ அவளுக்காக ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியா? அவ கொஞ்ச நாளுக்கு தான் வருவா அப்படின்னும் போது இல்ல நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ரெஸ்ட் தானே, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொஞ்ச நாளுக்கு ரெஸ்ட் எடு அப்படின்னு அவன் சொல்றான். புருஷன்காரன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வர ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப செக்ரட்டரி வாசல்ல நின்னுட்டு இருக்கான். மேடம் சார் ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, அதனால நீங்க உள்ள போக கூடாது, இங்கே இருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவனையே ஏமாத்திட்டு உள்ள வந்துடுறா. உள்ள வந்து பார்க்கும்போது தானே தெரியுது புருஷங்காரன் கள்ளக்காதலி கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு. அவ்வளவுதான் கையும் களவுமா மாட்டிட்டான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல, தலையே சுத்திடுது. அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு முன்னாடியே செக்ரட்டரி பேசுறா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க வந்தாங்க, அவங்க ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு, அதனால அவங்க இப்பதான் குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப வேணும்னு அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா இவளோட புருஷங்காரனை தடவிக்கிட்டு இருக்கா. அது நல்லாவே ஹானுக்கு புரியுது. அடியே கொஞ்சம் சும்மா இருடி நீ வேற அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறான். ஹீரோயின் கேவலப்படுத்துற மாதிரி ஆபீஸ் ரூம்லயே ப்ராஸ்டியூஷன் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சமா எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான் அவளுக்கு செம ஆத்திரம் வந்துடுது. ஐயோ பாத்தீங்களா என்னை எப்படி பேசிட்டா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுது டிராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்பவும் அவ சும்மா இல்லாம ஹீரோயின் அடிக்க வராளா. ஹீரோயின் அடி வாங்கிட்டா இருப்பா. அவளை கைய பிடிச்சி இழுத்து பலான்னு கன்னத்துல விட்டது இல்லாம கைய நல்லா முறுக்கி விட்டுடுறா. ஆனா புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் மேல கடுப்பாய் ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளுறான். ஹீரோயின் நல்லாவே போய் இடுப்புல இடிச்சுக்கிறா. அவளுக்கு நல்லா அடியும் பட்டுருது. நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன், அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அப்படியே இவன் மரம் மாத்தி நின்னுகிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்பதான் செக்ரட்டரி என்ன சொல்றேன்னா, சார் மேடம்க்கு ரொம்பவே அடிபட்டுருச்சு, நான் பார்த்தேன் அவங்களுக்கு இடுப்புல ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவன் கொஞ்சமும் யோசிக்காம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சு வேக வேகமா பின்னாடியே போறான். இப்பதான் வீட்டுக்கு போய் இவன் பார்க்கும் போது தெரியுது ஹீரோயினோட திங்ஸ் எதுவுமே இல்ல. ஹீரோயின் பிளான் பண்ணி தான் கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோயினை காட்டுறாங்க. அவ லாயர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. நான் என்னோட புது வீட்டுக்கு தான் வந்திருக்கேன், சீக்கிரமா நீ வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. இவ இப்ப எங்க போயிருக்கா, எந்த அபார்ட்மெண்ட் போயிருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு தான் இவ வாங்கிட்டு அங்க போயிருக்கா. கரெக்டா லிஃப்ட்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது டிரைவர் போன் பண்ணி சார் அவங்க உங்களோட மெஷர்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னு உடனே ஹீரோ ஹீரோயினே உத்து பார்த்துட்டு இருக்கான். இவன் எதுக்காக நம்மளோட மெஷர்மெண்ட்டை கேட்டிருக்கணும் அப்படின்னு. லிஃப்ட்டுக்குள்ள பேசுறதுதான் நல்லாவே கேட்கும் இல்லையா. ஹீரோயினுக்குமே அது கேட்டது. ஐயோ மானமே போச்சேன்னு சொல்லிட்டு வேக வேகமா இறங்கி வெளியில ஓடிடுறா. ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஃப்ரெண்டுக்காரி வந்துடுறா. அவதான் பாவம் மனசு கேட்காம பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா. இவனெல்லாம் உயிரோடே வைக்க கூடாது, கொண்டுணும் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா கொண்டுட்டு நான் ஜெயில போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போறேன், டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவன் என்ன தொல்லை பண்ணாம இருந்தாவே போதும், என் வாழ்க்கையை நான் பாத்துப்பேன் அப்படின்ற முடிவுல தான் ஹீரோயின் இருக்கா. அதே நேரத்துக்கு புருஷக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு போறான். அங்க போயிட்டு ஹீரோயின் வந்தாளா அப்படின்னு கேட்கும் போது வரவே இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க. இவனை காதலிச்சதுனால எல்லாரையும் பகச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துதான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவன் கூட லிவிங்ல இருக்கா. அவங்க அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னடா இவன் நம்மள கேட்கறானேன்னு அவங்க பதறி போயிடுறாங்க. இல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பா, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பாக்குறேன், அவளோட மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணி மிரட்டுறான். வேற வழியே இல்லாம ஹீரோயினை போனை வாங்கி பேசுறா. நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு வரல அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், மரியாதையா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயினும் நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. நீ எதுக்கடி பயந்துகிட்டு போகாத, நான் போலீஸ வர வைக்கிறேன், நம்ம எப்படியாவது அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்றா. வேண்டாம் எந்த பிரச்சனையும் இல்லாம டிவோர்ஸ் விஷயம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அவனை,
போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே தாங்குன்னு தாங்குற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கா. இவ மரியாதையா கையிடுறா அப்படின்னு சொல்றா. இவன் தொட்டாவே அவளுக்கு இப்ப கேவலமா இருக்கு. இது பாரு, ஆபீஸ்ல வந்துட்டு இருக்கிற எல்லா இடத்துலயும் நான் கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உன்னால வந்துட்டு எப்ப வேணாலும் எந்த நேரம் வேணாலும் நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்க முடியும். தயவு செஞ்சு வந்து இதுக்கப்புறமாவது என்னை நம்பு. இனிமே இந்த மாதிரி மறுபடியும் ஒரு விஷயம் நடக்காது. நான் என்ன பண்றது, அவ ரொம்ப கியூட்டா இருந்தா சடனா வந்து நான் தான் ஸ்லிப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, அவ கியூட்டா இருந்தா, இப்ப நீ சடனா ஸ்லிப் ஆயிட்டா, இன்னொருத்தி வருவா, அவளும் கியூட்டா இருந்திருப்பா, அவகிட்டயும் ஸ்லிப் ஆவ. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அப்படியெல்லாம் விட முடியாது, நான் உன்னை லவ் பண்றேன்னு நான் சொல்றேன்ல, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். எனக்கு பொண்டாட்டி அப்படின்னா அது நீ மட்டும்தான். நீ கவலையே படாத. பிசினஸ் ட்ரிப் நான் போக வேண்டியது இருக்கு, அதை நான் போயிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றுக்கலாம். இந்த கல்யாணத்தை உலகத்துக்கே சொல்லலாம். நான் வந்து உன்னை என்னோட மிஸ்ஸஸ் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுறான். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஆமா, பிள்ளைய கொடுத்துருவான், பிள்ளைய பெத்துட்டு நான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணும், இவன் ஊர் மெஞ்சுக்கிட்டு இருப்பான், இதுதானே இவனோட பிளானு. கண்டிப்பா இதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறா. இப்போதைக்கு இவளோட டிவோர்ஸ் பிளான் வந்து இவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்றதுனாலதான் இவ சைலண்டா இருக்கா. அப்போ ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு இவன் தொடும் போதெல்லாம் வந்துட்டு அவ கூட இவன் இருந்ததுதான் ஞாபகம் வருது. தயவு செஞ்சு என்னை விடு, எனக்கு மூடும் இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்றா. செம கடுப்பானவன் அங்க இருந்து அவசரமா கிளம்பி போயிடுறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு மறுநாள் ஹீரோயினை வர வச்சு பேசுறான். அவன் வந்துட்டு ரொம்ப கோவமா இருந்தானே, உன்னை எதுனா பண்ணானா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ உனக்கு ஒரு வேலை வேணும் இல்லையா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு பெரிய கம்பெனில செக்ரட்டரி போஸ்டிங் காலியா இருக்கான், நீ அப்ளை பண்ணினா கண்டிப்பா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷமாயிடுது. மறுநாள் வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயின் இப்பதான் ஒரு விஷயத்தையே வந்துட்டு தெரிஞ்சுக்கிறா. என்ன அப்படின்னு பார்த்தா, இவ வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா இல்லையா, அதாவது புருஷன்காரனோட கம்பெனில, இவ வந்து தனியா ஒரு ப்ராஜெக்டே ரெடி பண்ணியிருந்திருக்கா. ஆனா அந்த ப்ராஜெக்டுக்கு வந்துட்டு யாரோட பேரு போட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஜியாவோட பேரு போட்டிருக்காங்க. எதுக்காக நீங்க ஜியாவோட பேரு போட்டீங்க, இது என்னோட ப்ராஜெக்ட், இதை நான் தானே கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தேன், அதுக்கு எப்படி நீங்க அவளோட பேரு போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. இதை பாரு, இது ஒரு பெரிய டீல்லாம் கிடையாது, எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அவ என் பார்ட்னரோட தங்கச்சி, என் பார்ட்னரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப நீயும் ரிசைன் பண்ணிட்ட, உன்னோட இடத்துக்கு அவ தான் வரப்போறா, அப்போ அவளுக்கும் பெருமையா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்றான் புருஷங்காரன். ஹீரோயின் ஆபீஸ்ல இருந்து அவளோட திங்ஸ் எல்லாம் இன்னும் எடுக்காம இருக்கா, அதுக்காக ஆபீஸ்க்கு போறா. அங்க போய் பார்த்தா அவ ஜியா என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோயினோட ரூம்ல போயிட்டு ஹீரோயின் வச்சிருக்கிறதெல்லாம் தூக்கி கடாசிக்கிட்டு இருக்கா. வேலைக்காரங்கன்னா எப்படி இருக்கணும்னு உனக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா, வேலைக்காரங்கன்னா கொஞ்சமாச்சும் அடக்கமா இருக்கணும், நீ ஏன் என் நேரமும் திமிராவே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப நக்கல் பிடிச்ச திமிர் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு வேலையும் செய்யாம அந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாம கஷ்டப்படாம அதுக்கு உன்னோட பேரை போட்டுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க பத்தியா, உன் அளவுக்கு நான் வந்துட்டு அசிங்கப்படணும்னு அவசியமே இல்லையே, கேவலமான ஜென்மமே நீதான் இங்க அப்படின்னு உடனே அவ ஜியாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. என்ன எப்படி அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு லகன்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோயினால தாங்கவே முடியல. இது என்னடா கொசுத்தலை தாங்க முடியலன்னு சொல்லி ஃபைல எடுத்து மூக்கிலேயே அடிச்சிடுறா. அவளை விடாதீங்க, அவளை போடுங்க, ஜெயில போடுங்க, அவளை தூக்குல போடுங்க, என்னை அடிச்சுட்டாயும் மூக்குல ரத்தம் வருது ஐயோ அப்படின்னு கதறிட்டு இருக்கா. ஹீரோயின் எதையும் காதுல வாங்காம அங்க இருந்து போயிடுறா. நேரா வந்து அவங்க அண்ணன் கிட்டயும் நம்ம ஹான் கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு அண்ணனுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. செம்மையா கடுப்பாயி அவன் வந்துட்டு ஹீரோயினை கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளை என்ன பண்றேன் பாரு, இப்பவே என் ஆளுங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ புருஷன்கார ஹான் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, உன் கூட என்னால பிசினஸ் பண்ண முடியும்னு நான் நினைச்சேன், ஆனா இதுக்கு மேல பண்ணவே முடியாது. ஏன்னு தெரியுமா, அவ என்னோட பொண்டாட்டி, அவளை நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நீ நினைச்சிட்டனா அந்த நிமிஷமே வந்து உன்னோட உயிரும் உடம்புலயே இருக்காது. இவ்வளோ நாள் எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு போனேன், இதுக்கு மேலேயே நீ அவளை பத்தி பேசுறத என்னால பொறுத்துக்க முடியாது, உன்னால முடிஞ்சா கைவிடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு நிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு ஜியா கிட்ட இருந்து கால் வருது. உடனே இவளும் சரி எடுத்து தொலைவோம் அப்படின்னு அட்டன் பண்றா. பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும் போது வேணும்னு இவ போன் பண்ணி வச்சுட்டா போல. அந்த சவுண்டை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு கொம்பட்டிக்கிட்டு வாந்தியே வந்துடுது. ஆனா ஹீரோயின் கொஞ்சமும் மன தளரவே இல்லைங்க. அவ வந்துட்டு அவளோட ஏது என்னவோ அதை நோக்கி மட்டும்தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறா. ஸோ வந்து ஃப்ரெண்டுக்காரி ஒருத்தி சொன்னா இல்லையா,
ஒரு செக்ரட்டரி வேலை காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம எப்படியாவது அதுக்கு அப்ளை பண்ணுவோம், அந்த செக்ரட்டரி வேலையை வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பார்க்க சொல்லி அனுப்பியிருக்கா. அவங்களையும் போய் ஹீரோயின் பார்க்குறா. அந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டை பார்க்கணுன்னா கல்ஃப் விளையாட வருவார், அவர் அங்கே போய் தான் பார்க்கணும், அதனால அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறா. ஆனால் ஹீரோயினுக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை. ஏதோ தப்பாக இருக்குது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போய் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்புன்னு யோசிக்கிறா. கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த பிரசிடென்ட்டும் அங்கே வராரு. வேற யாரும் இல்லை, நம்மளோட ஹீரோ தான். ஹீரோயினை பார்த்த உடனே இவன் என்ன இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறா. ஹீரோயின் எதிர்பார்க்காத விதமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப மட்டமாக கலாச்சி விட்டுறான். ஆக்சுவலி நீங்கள் வேலைக்காக தானே அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே வந்து நீ எங்கே என்னை பார்க்கணும், நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸ்லேயே வந்து ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு அந்த பதில் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கும் போது இல்லை சாரி, இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது நான் உங்களுக்கு வேலையே கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேலண்டட், உங்கள் டேலண்ட்டை பார்த்து தான் வேலை கொடுக்குறேன், அப்போவும் வந்துட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்த பிறகு தான் இவர் வந்து வேலை கொடுக்குறாரு அப்படின்னு என்னை பற்றி எல்லாரும் கேவலமாக நினைக்க மாட்டாங்களா, சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் இல்லை நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இந்த தப்பை பண்ணிடக்கூடாது, யார் சொல்லியிருந்தாலும் இல்லை நானே சாரி கேட்டுக்கிறேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தாங்களே அவங்க அங்கே வராங்க. வந்த உடனே என்ன ஆச்சு, அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது இல்லை எனக்கு பிடிக்கல, அவங்க எதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்க இங்கே அப்படின்னு சொல்லி இவன் டைரெக்டாகவே கேட்டுடுறான். ஐயோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இதில் பெரிய தப்பு பண்ணதே நான் தான் எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டேன் போல, நான் தான் அவளை கம்பல் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர சொன்னேன், அவள் முடியவே முடியாதுன்னு கெஞ்சினா என்கிட்ட, நான் தான் அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னும் போது ஹீரோக்கே கொஞ்சமா ஐயோ என்னடா ஓவரா நம்ம பேசிட்டோமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுது. மறுநாள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் ஹீரோயினை பத்தி மொத்தமா தெரிஞ்சுக்கிறான். அவ என்ன கம்பெனில வேலை செஞ்சா, எந்த அளவுக்கு அவளோட வேலை எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றது. ஐயோ இவ்வளோ நல்ல டேலண்டடான பர்சனை நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ உடனே வந்துட்டு அவர் என்ன கேட்குறாரு டிரைவர் அப்படின்னு பார்த்தா, சார் அவங்க அன்னைக்கு உங்களோட மெஷர்மெண்ட் கேட்டாங்க இல்லையா, அவங்க அந்த கோட்டை வந்துட்டு தொலைச்சிட்டாங்களாம், அதுக்காக தான் அந்த மெஷர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க, நம்ம தான் தப்பா நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன பண்றான்னா சரி ஓகே என்னோட மெஷர்மெண்ட்டை நீங்க அனுப்பி வைங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வெளியில போலாம் அப்படின்னு கிளம்புறா. அவளுக்கு வந்து ஹீரோவோட கோட் மெஷர்மெண்ட் எல்லாம் வருது. இந்த மெஷர்மெண்ட்டை அனுப்பியிருக்காங்க அப்படின்னா எதுக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவளுக்கு குழப்பமா இருக்கு. சரி ஓகே எதுக்கும் நம்ம கோட்டை வாங்கி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. தப்பு பண்ற புத்தி எப்பயுமே குறுக்கு புத்தியா தான் இருக்கும். நம்ம பண்ற மாதிரி தப்பு நம்ம வீட்டுல இருக்கவங்களும் பண்றாங்களா அப்படின்றது சந்தேகம் வந்துகிட்டே தானே இருக்கும். அதனால இவன் வந்து ஆளை போட்டு ஹீரோயின் எங்க போறா என்ன பண்றான்றதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஷாப்பிங் போயிருக்காங்க, கோட் வாங்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு ஒன்னு அதானே பார்த்தேன், என் பொண்டாட்டியாச்சு, கண்டிப்பா அவ வந்து எனக்காக கோட் வாங்குறதுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நான் என்ன பண்ணிருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அவளுக்கு என் கூட வாழறதை தவிர வேற வழியே கிடையாது. அவங்க அப்பா அம்மாவையும் விட்டுட்டு வந்துட்டா, இதுக்கப்புறம் அவ தனியா போய் இருந்தா என்ன பண்ண போறா, அவ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கான் தனியா. ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போது அப்பதான் புருஷங்கார வேக வேகமா வரான். இவ சமாதானம் ஆயிட்டா, நமக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு நைட்டு பூரா நான் இங்கதான் இருக்க போறேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை, எந்த மீட்டிங்கும் இல்லை, உன் கூட தான் இருக்க போறேன், நீ குக் பண்ணி நான் சாப்பிடணும், ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, நான் இவ்வளோ நாளும் நைட்டு பூரா மீட்டிங்லேயே போயிட்டேன், பிஸியாகவே இருந்துட்டேன், நம்ம 2 பேரும் சாப்பிட்டு 7 நாள் ஆகுது, நீ போய் குக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்த உடனே வேகமாக என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா வீட்டில் போய் பார்த்தேன், வெறும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ஏன் எதுவுமே வாங்கி வைக்கலையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் உனக்கு வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குது என்ன தேவை எதுவுமே தான் உனக்கு தான் தெரியாதே, நான் என்ன பண்ண முடியும், வீட்டில் எதுவுமே இல்லை, அதனால நீ சாப்பிடணும்னா வெளியில் போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுறான். அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. இப்போதான் அவன் பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா கேட்குறான், உன்னோட பொருள் எல்லாம் எங்கே, உன்னோட திங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நான் வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன், நிறைய வந்துட்டு பழைய பொருளாகவே இருந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன், இனிமேல் தான் எல்லாம் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும், எனக்கு எதுவுமே பிடிக்கல, எல்லாமே பழசாக ரொம்ப மோசமான நிலைமைக்கு இருந்தது, அதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொளுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு ஷாக்கு, கொளுத்திட்டியா,
எதுக்கு எல்லா பொருளையும் கொளுத்துன அப்படின்னும் போது பிடிக்காத பழைய விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம், அதான் அதனால எல்லாத்தையும் எரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த கோட்டை ஆனா நீ எனக்காக தானே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை எடுக்கிறான். எதுக்காக இதெல்லாம் எடுக்கிற, இந்த கோட்டு உனக்காக இல்லை, நான் வேற ஒருத்தருக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன், இந்த கோட்டை நான் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு அவ்வளோதான், ஐயோ நம்ம நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு விஷயமும் நமக்காக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக் ஆயிடுறான். மறுநாள் ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பதில் ஜியா தானே இருக்கா. அவள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை கூட ஒழுங்காக பண்ணாமல் எல்லாத்தையும் தப்பு தப்பாக பண்ணி வைக்கிறா. அவனுக்கு டாக்குமெண்ட்ஸை பார்த்ததுமே கடுப்பாயிடுது. இந்த மாதிரி ஒரு கேவலமாக யாருமே வேலை செய்ய மாட்டாங்க, என்னத்தை தான் நீ வெளிநாட்டிலலாம் போய் படித்த, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, இவ்வளோ கேவலமாக வேலை செஞ்சு வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறான். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு திரும்பி வருவேன், திரும்பி வர்றதுக்குள்ளே இதை ரீஒர்க் பண்ணி வைக்கிறேன், பக்காவா இருக்கணும், கிளியரா இருக்கணும், மறுபடியும் எதுனா தப்பு பண்ண அப்படின்னா தயவு செஞ்சு நாளையிலேருந்து கம்பெனி பக்கம் வந்துடாது அப்படின்னு திட்டிட்டு போயிடுறான். நான் எல்லாம் நல்லா தான் வேலை செய்யறேன், உனக்கு அவன் ஞாபகமா இருக்கு, அதனாலதான் வந்துட்டு நான் செய்யற வேலையெல்லாம் தப்பு தப்புன்னு சொல்றேன் அப்படின்னு அவன் போனதுக்கு அப்புறம் இவ பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை ஃபாலோ பண்ணதான் ஆள் வச்சிருக்கான் இல்லையா, ஹீரோயின் வேலை தேடுறான்ற விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அதனால கரெக்டா அந்த கம்பெனி அந்த போய் காரை எடுத்துட்டு போய் நிக்கிறான். எதுக்காக நீ ஏன் கிட்ட இருந்து வேலையை விட்டுட்டு எதுக்காக வேலை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். என்னோட சேவைக்கு என்னோட செலவுக்கும் எனக்கு காசு தேவை இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, அவ்வளவுதானே, உனக்கு காசு தானே வேணும், அதுக்காக எதுக்காக நீ வேலைக்கு போகணும், உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருக்க காடை எல்லாத்தையும் தூக்கி அவகிட்ட கடாசுறான். அவளுக்கு எதை பார்த்தும் வந்துட்டு இவன் மேல கொஞ்சமும் இறக்க வரல. இவ்வளவு துரோகம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவன் வந்துட்டு இந்த சீனெல்லாம் போட்டுட்டு இருந்தா உடனே வந்து மன்னிச்சு ஏத்துக்கணும்னு நினைக்கிறான் போல. இப்ப என்ன, நான் வந்து உன் கூட வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே, சரி நான் இன்டர்வியூ போல காரை எடு அப்படின்னு சொல்லிடுறா. அவனுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டா. செமையா அவனை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. மறுநாள் ஹானோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீ என் பையன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி வாங்கிடு, அதே மாதிரி நீயும் சைன் பண்ணி கொடுத்துடு, 1.5 பில்லியன் தானே நான் தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் கிளம்பி போன உடனே ஜியாக்கு கால் பண்றாங்க. நீ சொன்ன மாதிரி நான் அவகிட்ட சொல்லிட்டேன், அவ சைன் பண்ணி தரேன்னுட்டா, ஆனா 1.5 பில்லியன்லாம் என்னால தர முடியாது, நீ தான் அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் நான் அதை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கோம். அதனால ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்கு போறா. ஒரு ஆள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, பேக் சைட்ல இருந்து ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஊசியை போட்டுறான். ஹீரோயினும் மயங்கிடுறா. ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆயிடுது, ஹீரோயின் இன்னும் வரவே இல்லை. டிரைவர் கிட்ட கேட்கும் போது டிரைவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க நான் ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டேன், எந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு மெசேஜ் அனுப்பி ரொம்ப நேரம் ஆகுது சார், ஆனா இன்னமும் அவங்க வரல, எப்பயும் அவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்குமே குழப்பமாயிடுது. சரி ஓகே சர்வைலன்ஸ்ல செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். எங்க ஹீரோயின் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு பார்த்தா கிட்டத்தட்ட 5-6 பேர் ரூம்குள்ள இருக்கானுங்க. இது வேற யாரும் இல்ல, ஜியா இருக்கா இல்லையா, அவ அரேஞ்ச் பண்ண ஆளுங்க தான். ஹீரோயினை கட்டாயப்படுத்தி எந்த செட்டில்மெண்ட்டும் வேணாம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்ல கை நாட்டு வாங்கிடுறானுங்க. இது எல்லாம் புருஷன்காரனோட வேலையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புருஷன்காரனுக்கு போன் பண்றா. சரி சரி பண்ணட்டும் விடு, அவன் என்னதான் பண்றான்னு நம்மளும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. பார்த்தா அவன் போனையே அட்டென்ட் பண்ண மாட்டான். ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு இந்த ஜியா இருக்கா இல்லையா, அவ கால் அட்டென்ட் பண்றா. அட்டென்ட் பண்ணிட்டு நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம், அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, உனக்கு என்ன வேணும், ஓ கரெக்ட் நான் அனுப்பின ஆளுங்கெல்லாம் அங்க இருக்காங்களா, சரி நீ சைன் போட்டுட்டியா பேப்பர்ல, நீ உடனே வந்துட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லயும் வந்துட்டு சைன் வாங்கி தரணும், எந்த பிரச்சனையும் பண்ணாம எல்லாத்தையும் நீ முடிச்சு கொடுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் என்ன தெரியுமா நடக்கும், இப்ப எல்லாரும் சேர்ந்து உன்னை ரேப் பண்ண போறானுங்க, அதை வீடியோவும் எடுத்து வச்சுப்பானுங்க, அந்த அக்ரிமெண்ட் மட்டும் நீ சைன் பண்ணி தரல அப்படின்னா அந்த வீடியோ நாளைக்கே வந்துட்டு நாங்க லைவா டிவில கூட டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டுறா. அதுக்கேற்ற மாதிரி இவனுங்களுமே அதே தான் பண்றானுங்க, வீடியோவும் எடுக்கிறானுங்க, ஹீரோயினை அபியூஸ் பண்றானுங்க. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் பயங்கரமா பயந்து போயிருக்கா, ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் தெளிவா ஹீரோ தான் அது அப்படின்றதையே பாக்குறா. பார்த்த உடனே ஹீரோவையே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ இப்பதான் வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஹஸ்பண்டோட சைட்ல இருந்துதான் இந்த ஆளுங்களெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயின் உடம்பு பூராவுமே காயமாவே இருக்கு. அதை பார்த்த உடனே ஃப்ரெண்டுக்காரிக்கு கொஞ்சமும் மனசு தாங்கல.
அதனாலயே வந்துட்டு புருஷங்காரனை போட்டு கண்ட மேனிக்கு திட்டி தீக்குறா. அதே நேரத்துக்கு இங்க ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல ஹானுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஆசையா இருக்காங்க. அக்ரிமெண்ட் எப்படியும் சைன் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னும் ஹீரோ வந்து காப்பாத்தினான்ற விஷயமே தெரிய வரல. எப்படியும் அந்த வீடியோ நம்ம கைக்கு கிடைச்சிரும், அதனால நீங்க கவலையே படாதீங்க, அவளை நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜியா சொல்றா. அதை கேட்டுட்டு ஹானோட அம்மாக்கு பயங்கர சந்தோஷம். இந்த விஷயம் எதுவுமே ஹானுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோயின் செமையா ரெடி ஆகி அந்த பார்ட்டிக்கு வந்துகிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்த உடனே இந்த ஜியா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, எங்களோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை கெடுக்கலான்னு வந்துட்டியா அப்படின்னும் போதுதான் ஹானுக்கு ஒரே குழப்பவே. என்ன சொல்ற நீ? என்னது என்கேஜ்மெண்டா? உனக்கு எனக்குமா? பைத்திய மாதிரி ஏதாவது வளராத, மரியாதையை தள்ளி போ அப்படின்னு கத்துறான். உடனே ஹானோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாண்டா நான் தான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன இப்போ இவ யார் அதை தடுக்கிறதுக்கு? உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் தாண்டா, இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஹானுக்கு ஐயோ என்னடா இது, இப்படி ரெண்டு சைடும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே அப்படின்னு அவன் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ரியா உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இவளுக்கு எய்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நேற்று நைட்டு ஒரு எய்ட்ஸ் வந்தவன் கூட நைட்டு ஹோட்டல்ல தனியா தங்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ப்ரூஃபை வந்து எல்லாருக்கும் காட்டி எல்லாரும் எதிர்க்கே சொல்லிடுறா. அவ்வளவுதான், ஹானோட அம்மாவோட மூஞ்சி மாறி போயிடுது. நேற்று நைட்டு நான் வந்து ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் கூட சுத்திட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? சரி சொல்லு, அந்த எய்ட்ஸ் பேஷண்ட் தான் அப்படின்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது வந்து என்னோட ஃப்ரெண்டு உன்னை பார்த்தாங்க, ஹோட்டல்ல பார்த்தாங்க அப்படி இப்படின்னு உளறிக்கிட்டே இருக்கா. அவ்வளவுதான், ஹீரோயின் செம கடுப்பாயிரா. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு எடுத்துட்டு போய் நேரா அவன் மூஞ்சில ஊத்திடுறா. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நேற்று நைட்டு இவளுக்கு என்ன மாதிரியான அக்கிரமத்தை பண்ணாங்க அப்படின்றதையே சொல்றா. அப்பதான் ஹானுக்கு எல்லாமே தெரிய வருது. கொஞ்சம் கூட தப்பு பண்ணிட்டோமேன்ற உறுத்தலே இல்லாம ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு, ஆனா உனக்கு வந்து எய்ட்ஸ் வந்தது அப்ப கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்றா. இப்பதான் கடுப்பான புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவளோட கழுத்தை பிடிச்சா அமுக்குறான். என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை இந்த மாதிரி பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, அங்க எனக்கு எதுவுமே நடக்கல, நல்ல வேலையா வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு சொல்றாங்க. விட்னஸா நான் இங்க இருக்கும் போது நீங்க யாருமே அவங்கள தப்பா பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். நீ யாரா, நீ எதுக்காகடா என் பொண்டாட்டிக்காக வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் இவன் கோவம் தான் பட்டுட்டு இருக்கான் ஹான். அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது, அப்ப எங்கடா போயிருந்த நீ, அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறான். இவ பக்கத்துல இருந்தாலும் பக்கத்துல இல்ல அப்படின்னாலும் இவ என்னோட பொண்டாட்டி, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. மரியாதையா உன் கையேற்றா மேல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச ஒரு தள்ளுறா. ஹீரோ வரும்போது போலீஸ கூட்டிட்டு தான் வந்திருக்கான். ஹீரோயின் பட்டு கண்டுக்காமே போயிடுறா. போலீஸ் வந்து ஹானை புடிச்சிட்டு போயிடுறாங்க. இவங்க கிட்ட எல்லாரும் போட்டோவையும் கொடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து நீங்க தான் அரேஞ்ச் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனுக்கு எதுவுமே தெரியாது. இவன் அரேஞ்ச் எல்லாம் பண்ணல இவங்களை. இவன் இப்பதான் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறான். உண்மையாவே இவங்க வந்து எய்ட்ஸ் பேஷண்ட் வேணும்னு இந்த மாதிரியான விஷயத்த ஹீரோயினுக்கு பண்ணணும்னு அவங்க நினைச்சிருந்திருக்காங்க. ஆனா இவனுக்கு அதுல சம்பந்தமே கிடையாது. ஹீரோயின் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கா. கண்டிப்பா வந்து எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும், இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவன் என்ன தொல்லை பண்ண மாட்டான், அது மட்டும் இல்லாம எனக்கு வேலையும் கிடைக்கல, நான் கொஞ்ச நாளுக்கு ஒரு வெக்கேஷன் போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. மறுநாள் ஏர்போர்ட் போறதுக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா டாக்ஸிக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஹீரோவோட கார் வருது. அந்த வழியா தான் போறோம், நாங்களும் உங்களை டிராப் பண்றோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் சொல்றா. எனக்கு வேலையும் கிடைக்கல, கொஞ்ச நாளுக்கு ட்ரிப்பு போலாம், மனசே சரியில்லைன்னு இருக்கு, அதனாலதான் நான் போறேன் அப்படின்னு சொல்றா. இன்கேஸ் என்னோட கம்பெனில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அப்பவும் இந்த ட்ரிப் நீங்க போய் தான் ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன நீங்க சொல்றீங்க, அப்பனா நீங்க எனக்கு வேலை கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேக்குறா. நீங்க ட்ரிப் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஆனா அர்ஜென்ட் மீட்டிங் விஷயமா இப்பவே நம்ம சிங்கப்பூர் போனோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்பவே நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறேன், எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றா. உன் புருஷனுக்கு தெரிஞ்சிடுச்சு நீ வந்துட்டு ஃபாரின் போறேன்னு சொல்லி, அவன் ஏர்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேக்குறா. இப்பதான் அதே நேரத்துக்கு புருஷங்காரன் வந்துடுறான் ஏர்போர்ட்டுக்கு அலறி அடிச்சுக்கிட்டு, உன்னை விடவே மாட்டேன், கண்டிப்பா நான் விட மாட்டேன், செத்தாலும் உன்னை விட மாட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா நீ என்ன மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போறான். ஹீரோயினோட பாஸ்போர்ட்டை கொடுத்து இவங்க எந்த கண்ட்ரிக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த பாஸ்போர்ட் ரிஜிஸ்டரே ஆகல, இவங்க எதுக்குமே போகல அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு செம ஷாக்கு. நம்ம ஹீரோயினுக்கு பர்சனல் செக்ரட்டரியா வேலை ஹீரோ கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா,
ஐயோ என்னடா இது பர்சனல் செக்ரட்டரியா இருந்ததே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா காலையில எழுப்புறதுல இருந்து அவன் தூங்க போற வரைக்கும் அவனை பாத்துக்கணும். அவ ரூமுக்கு போன ஹீரோ ரொம்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவளும் வெளியில நின்று கூப்பிட்டு பாக்குறான், எழுந்துக்க மாட்டான். உள்ள போய் கூப்பிடுறா, எழுந்துக்க மாட்டான். பக்கத்துல போயிட்டு சார் டைம் ஆச்சு கொஞ்சம் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறா. அவ்வளவுதான் இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். கரெக்டா போய் கண்ணத்திலேயே ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறா ஹீரோவை. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோவும் எழுந்துடுறான். ரெண்டு பேருக்குமே ரொம்ப அசிங்கமா போயிடுது. ஹீரோயின் தப தபன்னு ஓடிடுறா எடுத்து விட்டு. அடிச்சா நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல, அவ்வளவு கிட்ட போய் கூப்பிட்டு கூடாது, ரொம்ப சத்தமா கூப்பிட்டு பயமுறுத்திட போறோம்னு சொல்லிதான் அவ்வளவு கிட்ட போய் கூப்பிட்டா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்ரூம்ல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிசினஸ் மீட்டிங் அதானே இவங்க சிங்கப்பூர் போயிருக்காங்க. சிங்கப்பூர்ல ஒரு பொண்ணை பாக்குறாங்க. இவளோட பேர் வந்து கு. இவ வந்துட்டு இங்க சிங்கப்பூர்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவங்களும் சேர்ந்துதான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த நிர்வாகத்தை ஃபுல்லாவுமே அவளே தான் பாத்துக்கிறா. ஹீரோ எப்பனாதான் இங்க வந்துட்டு போவா. அவளுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு போல. ஹீரோ பக்கத்துல வந்து உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா ஹீரோ என்ன பண்றானா, ஹீரோயினை பக்கத்துல உட்கார வச்சிடறான். மீட்டிங் முடிச்சுட்டு ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறா. இங்க ரூமுக்கு வந்து பார்த்தா புருஷன் வேற எக்கச்சக்கமான வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். பால்கனிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவ பால்கனிக்கு போறா. பக்கத்து பால்கனில நம்ம ஹீரோ தான் இருக்கா. அங்க கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ போச்சு போச்சு தெரியாம பாத்துட்டேன், நாளைக்கு அவர் என்னதான் நினைக்க போறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பதட்டம் ஆயிடுது. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஹீரோ பிடிச்சா அவளை திட்டிக்கிட்டு தான் இருக்கான். இதை பாரு நமக்குள்ள பிசினஸ் தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா அவ நான் எத்தனை வருஷமா உன்னை லவ் பண்ற தெரியுமா, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறா. அதே நேரத்துக்கு புருஷக்காரனை காட்டுறாங்க. பயங்கரமா குடிச்சிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனே கதறி அழுதுகிட்டு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு பைத்தியமே ஆயிட்டான் இவன். ஆனா இந்த வாட்டி இவனுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, ஹீரோயின் சிங்கப்பூர்ல இருக்கான்றது. மறுநாள் இவன் சிங்கப்பூருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸே ஆயிடுச்சு, அந்த டைமும் முடிஞ்சிடுச்சு. இது எல்லாமே ஹீரோயின் தான் பண்ணா அப்படின்றதையும் அவ தெளிவா சொல்லிடுறா. நீங்க வந்து அவளை பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் மோட்ல கொண்டு போய் விட்டுட்டீங்க. அவ உங்களோட விஷயம் தெரிஞ்சதுல இருந்து 6 மாசமா தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் வராம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. நீங்க அவளை ரொம்ப நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. இதுக்கப்புறம் அவ உங்க கூட சேர்ந்து வாழறதுக்கான சான்ஸே கிடையாது. தயவு செஞ்சு இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான், நான் ரொம்ப கேடு கட்டவன் தான், கரெக்ட் தான், இது எல்லாம் எனக்கு தேவை. ஆனா ஒன்னே ஒண்ணு, அவளை நான் விட மாட்டேன், அவளை நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். நான் சாகுறனாலும் அவ கூட தான், அதே மாதிரி அவ சாகுறனாலும் நான் அவ கூட சேர்ந்து சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதே நேரத்துக்கு இங்க ஜாகிங் வந்து ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பாக்குறா. ஐயோ இப்படி நம்ம திரும்பி இந்த சைடு ஓடிடலாம், இவரை பார்த்தா எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறா. ஹீரோ பாத்துறான். பார்த்த உடனே இப்ப எதுக்காக நீ திரும்பி அந்த சைடு ஓடுற அப்படின்னும் போது இல்ல இந்த சைடு ஓடி முடிச்சுட்டேன், அதனால திரும்பவும் இந்த சைடு ஓடுற அப்படின்னு போய் சொல்றேன். இது நைட்டு நீ பால்கனிக்கு வந்ததானே அப்படின்னும் போது ஐயோ இல்ல நான் பால்கனி சைடே வரல, சத்தியமா வரல அப்படின்னு சொல்றா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு அவனே சொல்லிடுறான். அவங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கும் அவங்களுக்கும் பிசினஸ் தவிர வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்ல நீங்க இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க கு வந்து ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கா இல்லையா, அங்க வந்து எக்கச்சக்கமான ஃப்ராட் தானே நடக்கிற மாதிரி ஹீரோயின் நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோவோட மேனேஜர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கேக்குறா. இல்ல மேடம் சரியான ப்ரூஃப் இல்ல, அதனால எங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல அப்படின்ற போது அப்ப நேர்ல தான் நம்ம போய் விசாரிக்கணும், அப்பதானே ப்ரூஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. இல்ல மேடம் அங்க இருக்க எல்லாமே வந்து ரவுடி பசங்க மாதிரி இருப்பாங்க, அதனால இப்போதைக்கு சார் கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அந்த எந்த விஷயத்தையும் இவன் வந்து கொஞ்சமும் காதலியே வாங்காம நேர்ல போயிட்டு அவங்க கிட்டே விசாரிக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த வருஷம் அந்த வருஷம் இந்த வருஷத்துல எல்லாம் நீங்க இந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. இவன் வந்துட்டு பார்வையே சரியில்லை. அப்போ இன்டைரக்டா ஹீரோயினை மிரட்ட பாக்குறான். மேடம் வந்தீங்களா, ஜாலியா சிங்கப்பூரை சுத்தி பாத்தீங்களா, அப்படி இப்படி கணக்கு வழக்க பாத்தீங்களா, கிளம்பி உங்க ஊருக்கே போக பாருங்க, அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறது கொஞ்சமா உங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நைட் ஆகியும் ஹீரோயின் வரவே இல்லை. இப்பதான் ஹீரோ விசாரிக்கிறான். எப்படின்னு எனக்கே தெரியல சார், அவங்க கிட்ட நான் சொன்னேன், ஆனாலும் அவங்க அங்க போயிட்டாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு, நான் ஒரு வாட்டி செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி மேனேஜர் இப்பதான் வந்து செக் பண்ண போறான். ஹீரோயின் ஃபேக்டரிக்கு தான் போயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க.
கிளம்பி போலாம் அப்படின்றப்போ இவன் இப்பதான் தலை தெறிக்க புருஷங்கார ஹோட்டலுக்கு வரான். எங்கடா என் பொண்டாட்டி, எங்க என் பொண்டாட்டி, மரியாதையா உண்மையை சொல்லு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், எங்க என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து தனியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். உன் பொண்டாட்டியா? அவ உன் பொண்டாட்டியே கிடையாது. என்னவா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு அவங்க மிஸ்ஸிங், அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது என்னது மிஸ்ஸிங்கா, அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சு, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன். இதை பாரு, அவங்க உன்னை ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு தான் சொன்னாங்க, ஆனா என்னால மனசு கேட்கவே முடியல, நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை நான் கொல்ல மாட்டேன், நீ மட்டும் எனக்கு அனுசரணையா போயிட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவன் ஏமாந்த நேரமா வந்து மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறான். ஐயோ இவ குதிச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றான். அவ சாகுறத பத்தி அவனுக்கு கவலை இல்ல, மிஸ் ஆயிட்டாலே அப்படின்றதுதான் அவனுக்கு கவலை. இங்க ஹீரோ வந்துட்டு ஃபேக்டரி ஆளுங்க கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கிட்ட பேசினான் இல்லையா, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்க வந்தாங்க, எங்களை பார்த்தாங்க, பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்க எங்க போனாங்க தெரியாதுன்னு சொல்றான். ஹீரோயின் மேல இருந்து குதிச்சுட்டா இல்லையா, அதனால அவ கண்டிப்பா செத்துதான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தன் புடிச்சு வச்சிருந்தானே அவனும் இங்க வந்துடுறான். இது பாருங்க, இத்தனை வருஷமா நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு பொண்ணுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த நேரத்துக்கு நான் இருக்கான் இல்லையா, அவன் வந்து எல்லாரையும் போல காட்டிடுறான். இன்னமும் இவங்க வந்து நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, ஹீரோயினை பத்தி தெரியாதுன்னு சொல்லி எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க. அப்பதான் கு அந்த இடத்துக்கு வரா. இப்ப புதுசா ஒருத்தர் வேலைக்கு வந்தா அப்படின்றதுக்காக அவளை உனக்கு 3 நாளா தெரியுமா, அவளுக்காக வந்து நீ எங்களை இத்தனை வருஷமா உங்ககிட்ட வேலை செஞ்சிருந்த எங்களை பகச்சுக்கிட்டியே அப்படின்னு சொல்லி பேசுறா. பல வருஷம் வேலை செஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு நாள் வேலை செஞ்சிருந்தாலும் அவ என்னோட ஸ்டாஃப், அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான், அதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அப்பதான் தப்பிச்சு போடி ஹீரோயின் வந்து உடம்பு பூரா காயத்தோட அங்க வரா. அவளை பார்த்த உடனே ஹீரோ ஓடி போய் பிடிக்கிறான். புருஷங்கார சும்மா இருப்பானா, ஹீரோவை பிடிச்ச ஒரு தள்ளிட்டு இறுக்கமா இவளை கட்டி பிடிச்சுக்கிறான். ஐயோ ஹனி, என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு கதறிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட, ஃபர்ஸ்ட் என்னோட இந்த பிரச்சனையை எல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான்றத பாக்குறான் ஹீரோ. உடனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினா அலேக்கா அப்படியே தூக்கிடுறான். பின்னாடி இருக்க புருஷங்காரனுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. உட்கார வச்சு பொறுமையா ஹீரோயின் கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத கேக்குறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு அவங்க என்னென்னலாம் வந்து இது வரைக்கும் ஊழல் பண்ணிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் சொல்றா. அதுக்கப்புறம் அதை கேட்க வந்து இவளை என்ன பண்ணாங்கன்றதையும் சொல்றா. இவளுக்கு குருக்கு நம்பிக்கையே இல்ல, நீ போய் சொல்ற அப்படி இப்படின்னு ஏடாகூடமா பேசிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் என்னோட ரெக்கார்டரை கொண்டு போயிருந்தேன், ரெக்கார்டர் வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஆனா பிரச்சனை கிடையாது, நான் கிளவுட்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், கிளவுட்ல சேவ் ஆயிருக்கும், லேப்டாப் மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஹீரோயின் லேப்டாப்பை எடுத்து ஓபன் பண்ண உடனே வந்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா லேப்டாப்பை புடுங்கிக்கிறான். ஐயோ மேடம், எதுக்கு மேடம் இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்தை எதா இருந்தாலும் பேசியே தீர்த்துக்கலாம், எல்லாம் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஏதோ தப்பு நடந்துருச்சு, இதை பேசி கூட நம்ம சமாதானத்துக்கு வந்துடலாம் இல்லையா அப்படின்னு கெஞ்சுறான். உண்மையாவே என் பொண்டாட்டியை ரேப் பண்ண ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி மிதிக்கிறான் ஹான். நான் பேசிக்கிட்டே இருந்த ஹீரோயின் வந்து அப்படியே மயங்கிடுறா. அவளை பார்த்த உடனே 2 பேரும் பதறிடுறானுங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் அவளை தூக்குறான், ஆனா ஹான் வந்து அவகிட்ட இருந்து அவளை புடுங்கிட்டு போயிடுறான். ஹீரோக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலுமே அவனால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஹீரோயின் மனசுல அவன் இருக்கானா இல்லையானே தெரியாம என்ன சண்டை போட முடியும். ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைடு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்காடா நீ உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ அவளுக்கு பாஸ் தானே, நீ கூடியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, மாதிரி இங்க வந்து கிளம்பு அப்படின்னு ஹான் சொல்றான். ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹானை தான் பாக்குறா. அவனை பார்த்த உடனே அவளுக்கு அப்செட் ஆயிடுது. எதுக்காக நீ இங்க இருக்க, நீ இன்னும் போலியா அப்படின்னு திட்டுறா. நீ கண்ணு முழிக்கிறதுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ ரிலாக்ஸ் ஆயிட்டு வா, நம்ம அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து டீசெண்டா கிளம்பி போயிடுறான். இவன் ஊட்டி விடுறான், கொடைக்கானல் விடுறேன்னு சொல்லிட்டு எமோஷனலா ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு கொஞ்சமா பிடிக்கவே இல்லை. இங்க இருந்து தயவு செஞ்சு போயிடுறான்னு கெஞ்சாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன சொன்னாலும் போகவே மாட்டான். ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் கூடியேதான் இருக்கான். ஹீரோயினுக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. எனக்கு தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றா. உடனே இவனும் அர்ஜென்ட்டா போறான். அப்பதான் ஃப்ரெண்டுக்காரிக்கு போன் பண்ணி நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றா. அப்பதான் ஃப்ரெண்டும் சொல்றா, அவன் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டான்டி, அது மட்டும் இல்லாம அதை கிழிச்சு போட்டுட்டான் அப்படின்னு சொல்லும் போது இவன் எதுக்குதான் இப்படி பண்றானே புரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி எதா இருந்தாலும் நீ சீக்கிரம் இங்க கிளம்பி வா, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. சைனாக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஏர்போர்ட்ல நிக்கும் போது நம்ம ஹீரோ அவன் கார்ல ஏறி கிளம்பி
கிளம்பிடுறான். ஏன்னா இவன் இருக்கும் போது என்னன்னு சண்டை போட்டுட்டு இருக்க முடியும் ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்கு. ஹான் வந்து அப்படியே சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கான். போடா, என்னதான் இருந்தாலும் அவ என் பொண்டாட்டிடா அப்படின்னு. ஆனா அந்த டைமுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஜியோ ஓடி வந்துடுறா. ஐயோ, தயவு செஞ்சு 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தப்பா பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் வந்தேன் அப்படின்னு நடிக்கிறேன். அப்படியா? அப்பனா வந்துட்டு நான் இப்ப பொலிர்னு கண்ணத்துலயே 100 அடி அடிப்பேன், அது நீ சைலண்டா வாங்கிக்கிட்ட அப்படின்னா நான் அதுக்கப்புறம் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹான் தடுக்கிறா. அவ்வளவு பாசம் இருந்து தயவு செஞ்சு 2 பேரும் இங்க இருந்து கிளம்பிடுங்க, என்ன நிம்மதியா விடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உன் கை ரொம்ப செவந்து போயிடுச்சு, ஆல்ரெடி நீ டயர்டா இருக்க, மீதி 98 அடியும் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் நம்ம ஜியாவோட மூஞ்ச பாக்கணுமே. ஆனா அங்க ஹானோட அம்மா வந்துடுறாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இருக்க வரைக்கும் உன்னால இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கும் பயங்கரமா இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு தலைவலியே வந்துருது. ஹீரோ அங்கேயே நின்று இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். நம்ம போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா அந்த டைமுக்கு கரெக்டா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு லாயர் வந்துடுறா. வந்த உடனே நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து பத்திரமா கூட்டிட்டு போயிடுறா. எங்க ஹான் பின்னாடியே போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே மயக்கடிச்சு விழுந்துற மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தானே தங்கி இருக்காங்க. இப்பதான் இந்த விஷயம் லாயருக்கே தெரியும். இப்ப ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஏய் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காண்டி, எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுறீ ப்ளீஸ் டி அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஏய் சும்மாரு, எங்க 2 பேருக்கும் அந்த மாதிரி ஐடியாலாம் இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நைட்டு ஃப்ரெண்டுக்காரி போனதுக்கு அப்புறமா ஹீரோ வந்து கதவு தட்டுறான். ஐயோ சார், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னும் போது, உங்க ஃப்ரெண்டு போகும்போது உங்களை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க, உங்களால இப்போதைக்கு குக்கெல்லாம் பண்ண முடியாது இல்லையா, என்னோட சர்வெண்ட் வந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சு வெயிட் பண்றாங்க, நீங்க சாப்பிடறதுக்கு எங்களோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவளால நோவும் சொல்ல முடியல. ரொம்ப கேர் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினை பாத்துக்கிறானா, அதனால ஹீரோயினுக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் லிப்டுக்காக நின்னுக்கிட்டு இருக்காங்க. லிப்ட் கதவு திறக்குது. பார்த்தா ஹான் அங்க வந்து நிக்கிறான். ஐயோ, இவன் எதுக்குடா இங்க வந்தான் அப்படின்ற மாதிரிதான் 2 பேரும் பாக்குறாங்க. கூடி போதில வந்துட்டு ஹீரோ கிட்ட பயங்கர பிரச்சனை பண்றான். நீ யாருடா என் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல, ஏன் உனக்குன்னு ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, அடுத்தவன் பொண்டாட்டி பின்னாடிதான் சுத்திவியா அப்படின்னு சொல்லி கண்டபடி வந்து ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்கான். உள் மட்டை போல. அவனால வந்துட்டு நிக்க கூட முடியல. ஹீரோயின் கிட்ட போயிட்டு கட்டி புடிச்சு உயிரை வாங்குறான். என்னால வந்து நீ இல்லாம இருக்க முடியாது, நான் உன் கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா நான் இங்கேயே சேர்த்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு, இனிமே இவர் வந்து இங்க தொல்லை பண்ணவே கூடாதுன்னும் போது, சார் இல்ல சார், மேல இருக்க ஃப்ளோர்ல தான் இவர் வந்து இப்ப அபார்ட்மெண்ட் புதுசா வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அழப்பாவி, எங்க போனாலும் விட மாட்டியாடா அப்படின்னு ஹீரோயினுக்கு தோணுது. கூட்டிட்டு போன பிறகு இப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறான், உங்களோட மைண்ட் மாறி இருக்கா, நீங்க வந்துட்டு அவரை மன்னிக்கிற சூழ்நிலையில இருக்கீங்களா அப்படின்னும் போது, கண்டிப்பா கிடையவே கிடையாது, என்னால அந்த துரோகத்தை மன்னிக்கவே முடியாது, இப்ப எப்படிடா அவனை அவாய்ட் பண்றதுன்னு நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஹான் இருக்கான் இல்லையா, ஹானோட தாத்தா வந்துட்டு ஹீரோயினை போன் பண்ணி வர சொல்றாரு. அப்போ உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, 2 பாடி கார்டையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறா ஹீரோயினை. இருந்தாலும் இவளுக்கு இங்க மனசுக்குள்ள கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கு. அங்க போனா அவளை எதனா பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமா இருக்கு. இருந்தாலும் செக்யூரிட்டி தான் போயிருக்காங்க இல்லையா, எதுக்கு சார் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு டிரைவர் சொல்றாரு. எங்க தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி இருக்கதாமா செய்வாங்க, பொம்பளைங்க தான் அட்ஜஸ்ட் பண்ண போனோம், நீயும் புள்ள பெத்து கொடு, அப்ப எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது, ஓகே புள்ள பெத்து தரேன், ஒரு பிரச்சனையும் இல்ல, எனக்கு உங்களோட ஷேர்ல இருந்து 50% எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்றான். என்னது 50%? ஏன் மொத்தத்தையும் கேலாம் எழுதி வச்சிடறேன், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல, அப்படியெல்லாம் முடியவே முடியாது, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசுவ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறான் அந்த ஆளு. உடனே ஹீரோயினும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாளா. அந்த டைமுக்கு ஹானோட ஆளுங்கெல்லாம் வந்து இவ கூட்டிட்டு வந்த செக்யூரிட்டி எல்லாம் பிடிச்சிடுறாங்க. ஹான் வந்துட்டு, இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்க போறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். மிட் நைட் வரைக்கும் காரை ஓட்டிட்டு ரொம்ப தொலைவு வந்துடுறான். அங்க வந்து ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ வாழ்ந்தா என் கூட மட்டும்தான் வாழ முடியும், இது வரைக்கும் நீ பிரெக்னென்ட் ஆகாததுனால மட்டும்தான் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டு இருக்கல, இதுவே இப்ப பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என்னை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்றான். நீ பண்ண தப்ப இப்ப வரைக்கும் நீ புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, இப்போ மேற்கொண்டு நீ தப்பு மேல தப்பு தான் பண்ற, என்னோட மனசுல ஒரு விஷயத்த நீ யோசித்து பாக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறா.
அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, ஆனா நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, நான் உன் கூட மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். கையில ஏதோ ஒண்ணு கிடைக்குது, அதை எடுத்து அவன் மண்டையிலே ஒரு அடி அடிச்சுட்டு ஹீரோயின் அங்க இருந்து இறங்கி ஓடிடுறா. போயிட்டே இருக்கா. இவளை ஃபாலோ பண்ணி யாரோ வரா மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், பயந்து போயிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கான் போல. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னும் போது, ஆமா நான் தான் உனக்கு பாடி கார்ட்ஸ் அமிச்சேன், அந்த பாடி கார்ட்ஸ் தான் வேஸ்டா பண்ணிட்டானுங்க, அதனாலதான் உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஸ்பை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதோட அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இது எனக்கு எப்போ தெரியும், நீ இப்பதான் சொல்ற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்றா. ஆனா அன்னைக்கு நைட்டே சடனா ஹீரோயின் யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. யாரு ஜியோ தான் கடத்திட்டு வந்திருக்கான். அன்னைக்கு வந்துட்டு நான் பண்ண பிளான் சொதுப்பி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் பண்ண பிளான் இதுக்கு மேல சொதுப்ப போறது கிடையாது. யாரும் இங்க இல்ல, நீங்க வந்ததும் யாருக்கும் தெரியாது. சோ இன்னைக்கு நான் போடுற பிளான் வந்து பக்காவா நடக்கும் அப்படின்னு சொல்றா. இப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவ என்னதான் பாக்குறதுக்கு வந்தா, பட் ஆனா அவளை காணோம் அப்படின்னு ஒன்னு ரெண்டு பேரும் போயிட்டு அந்த பார்க்கிங்கோட சிசிடிவி கேமரா பாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னைய ரோட்ல அடிச்சிருப்ப, என்ன எவ்வளவு பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டு இங்க அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் மேல கெரோசின் எல்லாம் ஊத்திட்டு ஹீரோயினை கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டா போறா. அந்த டைமுக்கு ஹீரோ வந்துடுறான். எதிர்பார்க்காத நேரமா வந்து கத்தி எடுத்துட்டு வந்து ஹீரோயினை குத்துறதுக்கு வர கரெக்டா ஹீரோ நடுவுல வந்துடுறான். அப்பதான் அந்த டைமுக்கு ஹான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு அங்க வரான். ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து ஹீரோயினை சேர்த்துடுறாங்க. அவதான் பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருந்தா இல்லையா, அவ வந்து மயக்கத்துல இருக்கா. மயக்கத்துல கூட என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கா. இது எல்லாத்தையும் பாக்குற ஹானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையாவே இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் வந்து எல்லா தப்பு பண்ணேன், என்னாலதான் நீ இந்த நிலைமையில இருக்க, இனிமே நான் வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு இந்த நிலைமையை கண்டினியூ ஆக விட மாட்டேன். அதோட மறுநாள் காலையில ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டு எல்லாமே அவனை சைன் பண்ணி கொடுத்துட்டான், உன்னை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு செம ஆச்சரியமாயிடுது. இப்பதான் அடிப்பட்ட ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னாலதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது, மறுபடியும் உனக்கு எதனா பிரச்சனைனாலும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றான். அதோட கொஞ்ச நாள்லயே வந்துட்டு ஹானுக்கும் ஹீரோயினுக்கும் டிவோர்ஸே ஆயிடுது. இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அது வரைக்கும் எனக்கும் சந்தோஷம், உன்னோட லைஃப நீ பாரு, என்னோட லைஃப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொக்கேவோட ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ என்ன டேட் பண்ண தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுமே வந்து ரொம்ப ஹாப்பியா அவனோட பொக்கே வாங்கிக்கிறா. அது எல்லாத்தையுமே வந்து புருஷங்காரன் நின்று பின்னாடி பார்த்துட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறம் அவனால ஒன்றும் பண்ண முடிய போறது இல்லை. ஒருத்தவங்க ரொம்ப நம்ம மேல பாசமா இருக்கும் போது அந்த பாசத்தை எல்லாத்தையும் நம்ம உதாசீனப்படுத்தி அவங்கள அலட்சியப்படுத்தி அவங்கள கொஞ்சம் கூட நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஏங்கினாலும் அந்த பாசம் திருப்பி கிடைக்காது. ஸோ ஒருத்தவங்க பாசமா இருக்காங்கன்னா அப்பவே அதை வந்துட்டு ரிசீவ் பண்றதுக்கு தயாரா இருங்க. அதே மாதிரி திருப்பி அவங்களுக்கு அதே அளவு பாசத்தை கொடுக்கறதுக்கும் தயாரா இருங்க. அப்ப மட்டும்தான் அந்த பாசத்துக்கு லவ்வுக்கு வேல்யூ இருக்கு. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்ன பிடிச்சிருந்ததுன்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.